ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்கிற ஒரு அப்டேட் சம்மந்தமாக பார்ப்போம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். என்ன அப்டேட் என்று சொன்னால், நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு வீடியோவை ஒரு தரம் அனுப்பினோம்னு சொன்னால், அதை அவர் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனேயே அவருக்கு ஃபோட்டோவை டிலீட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. அதை எப்படி நாங்கள் செய்கிறோங்கிறத நாங்கள் பார்ப்போம். முதலாவது நான் என்னோடய வாட்ஸ்அப் ஆன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது என் வாட்ஸ்அப்பில் இருந்து நான் ஒரு ஃபோட்டோ அல்லது ஒரு வீடியோவை நான் இன்னொருத்தருக்கு அனுப்ப போகிறேன். உதாரணமாக பாருங்கள், நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்ட உடனே இவருக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இமேஜ் அல்லது வீடியோ நான் சென்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனை நான் கொடுக்கலாம். இதில் கேமராங்கிறத ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். அல்லது இந்த ஃபைலுங்கிறத பின்னை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதையும் நான் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள். அதில் இந்த கேமராவை கொடுத்து நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று இதில் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணோன்னு பாருங்கள், கீழே இருக்குது நாங்கள் டைப் பண்ணுற இடத்தோட இந்த இடத்துல வலது பக்கம் ஒரு நம்பர் 1 போட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்ட மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், டிக் பண்ணிட்ட உடனே ஃபோட்டோ வந்துக்கிட்டு வீடியோங்கிறது ஒரு டைம் தந்தாங்க, இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் தருது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் நான் இதை யாருக்கு அனுப்பணுமோ அவருக்கு நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணின உடனே கீழே லோட் ஆகுது. அவருக்கு சென்ட் ஆகிட்டு இப்போ ஃபோட்டோ ஒன்று அவருக்கு சென்ட் ஆகிட்டு. இப்போ நான் என் வாட்ஸ்அப் ஒன் பண்ணப்போகிறேன். அனுப்பின வாட்ஸ்அப்புக்கு நான் வரப்போகிறேன். இப்போ அனுப்பின நான் வாட்ஸ்அப்புக்கு வந்தோடனே பாருங்கள், ஒரு இமேஜ் ஒன்று நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபைல் ஒன்று வந்த மாதிரிக்கு நான் அதை ரிசீவ் பண்ணின உடனே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ளே எங்களுக்கு அது இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று தருது. ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணின உடனே எங்களுக்கு அது ஒரு தான் பார்க்கலாம்ன்ற ஒரு மெசேஜ் ஒன்று தரும் ஃபஸ்ட்டில் செய்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி நாங்கள் பார்த்த உடனே திரும்ப நாங்கள் பெக் போன உடனே பாருங்கள், கீழுக்கு ஓப்பன், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு சொல்லி மெசேஜ் தெரிஞ்சுக்கி திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவருக்கு பார்த்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அது இருக்கும். ஸோ ஒரு தரம் நாங்கள் பார்த்தா அது அடுத்த தரம் 2வது செகண்ட் டைம் எங்களை பார்த்துக்கொள்ள இயலாத ஒட்டோவாக டிலீட் ஆகிற ஒரு ஆப்ஷனை இந்த வாட்ஸ்அப்பில் புதுசாக அப்டேட் ஒன்று தந்திக்கிறாங்க. இந்த அப்டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை அறிந்து கொள்ள என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.